80s 90ஸ்லாம் நம்ம இங்கிருந்து வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போயிருப்போம், இல்லை படிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு போயிருப்போம். அப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காக போய் இப்போ குடும்பமாகவே அங்கே நம்ம செட்டில் ஆகிருப்போம். அப்படி இருக்கிறப்ப இப்போ 2K கிட்ஸ் அவங்களுடைய குழந்தைகள் அமெரிக்காவை தான் பார்க்கும். வெளிநாடுகள் எந்த நாடுகளில் போனாங்களோ அங்கே தான் பார்க்கும். உங்களுக்காவது தமிழ்நாடோட தொடர்பு இருக்கும். 2K கிட்ஸ்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? தமிழ்நாடை அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க? நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க தமிழ்நாட்டை? கண்டிப்பாக தமிழ்நாடை அங்கே எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பெரும்பாலான குடும்பங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுக்கு அவங்க வருகை புரிவாங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது முன்னாடியெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு வரப்போ அவர்களுடைய வீடு, அவர்களுடைய குடும்பங்களை பார்க்குறது, அப்புறம் நேரம் செலவிட்டு செல்வது அப்படின்ட்டு இருக்கும். பட் சமீப காலங்களில் அங்கே உள்ள பெற்றோர்களுக்கே ஒரு நல்ல புரிதல் என்னென்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு தமிழ் சார்ந்த பல்வேறு விழுமியங்களை இங்கே அமெரிக்காவில் முழுவதுமாக நம்மளால் கொடுக்க முடியல. அப்போ தமிழ்நாடு செல்கிறப்ப என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு தமிழ் சார்ந்த விஷயங்களையும், தமிழர் வரலாறு மற்றும் பண்பாடு சார்ந்த விஷயங்களையும் காண்பிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு அவங்க பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய குழந்தைகளை இங்கே உள்ள நம்மளுடைய தமிழர் வரலாற்றை பறைசாற்றும் சில இடங்களுக்கு அழைத்து செல்லுதல், அப்புறம் வந்து கீழடி போன்ற அருங்காட்சியகங்கள்லாம் இப்போ அமைச்சிருக்கிறாங்க. அது போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று நம்முடைய தமிழருடைய விழுமியங்களையும் பண்பாட்டு சோடுகளையும் அவர்களுக்கு காண்பித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். அதுதான் வந்து ஒரு சிறப்பான விஷயம். அதனால் அங்கே அதை மிஸ் பண்ணாலும் அவர்களுடைய இந்தியா ட்ராவல் அப்போ அதெல்லாம் வந்து அவங்க சரி செய்து கொள்கிறார்கள்.